ராமேஸ்வரம் வருகை தந்த சிருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோயிலில் ஸ்ரீ சாரதா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்தார். நேற்று மாலை 6 மணிக்கு ராமேஸ்வரம் வந்த சிருங்கேரி சுவாமிகளுக்கு ராமநாத சுவாமி கோயில் உதவி ஆணையர் ரவீந்திரன் தலைமையில் கோயில் குருக்கள் உதயகுமார் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றார். ராமேஸ்வரம் சிருங்கேரி மட மேலாளர் மணிகண்டி நாராயணன் ஊர் மக்கள் சார்பில் மலர்தூவி வரவேற்றனர். பின் கோயில் கிழக்கு ரதவீதியில் உள்ள மடத்திற்கு வந்த சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மரக்கட்டையில் உருவான பாதத்திற்கு பூஜை நடைபெற்றது. இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி உட்பட பலர் சுவாமி தரிசனம் செய்தனர். பின் இரவு 8:10 மணிக்கு ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்த சிருங்கேரி சுவாமிகளை கோயில் குருக்கள் ஊழியர்கள் வரவேற்றனர். பின் கோயில் 3ஆம் பிரகாரத்தில் வெள்ளி பல்லக்கில் இருந்த ஸ்படிகலிங்கத்திற்கு ஸ்ரீ சாரதா சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அதன் பின்னர் இரவு மடத்தில் விதுசேகர பாரதி சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி பேசியதாவது: 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சியாக உள்ளது. கடவுளை உச்சரிக்கும் 8 நாமத்தில்தான் அனைத்தும் உள்ளது. ஒருவருக்கு துன்பம் கஷ்டத்தை கொடுத்து கடவுள் சோதனை செய்வார். இந்த சோதனையில் வெற்றி அடைந்துவிட்டால் உயர்ந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பார். தினமும் கடவுளை நினைத்து மன ரீதியாக பூஜித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மொழி மாநிலம் பாகுபாடுகளை மறந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடவுளை பூஜித்தால் நல்லதே நடக்கும் என்றார். இன்று காலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் கருவறையில் சிறப்பு பூஜைகள் செய்து சிருங்கேரி சுவாமிகள் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்தார். முன்னதாக தனுஷ்கோடி சென்ற சிருங்கேரி சுவாமிகள் மணலில் வரையப்பட்ட ராமதனுஷ் உருவத்திற்கு பூஜை செய்து தனுஷ்கோடி கடலில் சேது ஸ்நானம் செய்தார். இந்நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கிறார்.